விஜயும் அவங்க அம்மாவும் பிளான் பண்ண மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நடத்துகிறாங்க. நலங்கு எல்லோரும் வச்சிட்ருக்கும்போது வீராவோட அம்மா வந்துட்டு வைக்க சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க வைக்க வரும்போது அவங்கெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது, எனக்கு நல்லது நினைக்கிறவங்க கிடையாது, அவங்களாம் இருந்தாங்கன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும், அவங்க பிருந்தாவையும் அவங்க அம்மாவையும் முதல்ல போக சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு எந்த சடங்கும் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆக்டிங் விடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் பிருந்தா வந்துட்டு சண்டை போடுறாங்க, நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருந்த வீரா செம்ம கடுப்பாயிறாங்க, பிருந்தா வாடிமா வாமா இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் எல்லாருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க. கார்த்திக் சொல்லியுமே கேட்காதனால செம்ம இதுவாக இருக்கிறாங்க. எப்படியாவது இவளை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணுன்றது மொத்த பேரும் குறியாக இருக்கிறாங்க. அப்புறம் கண்மணி வந்துட்டு வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கா, மாறன் போயிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் கிடச்சிடும் இல்லைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடச்சிடும்டி, ஆனால் அது மட்டும் போதாது, நம்ம அந்த ஃபேமிலி டாக்டரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடி பண்ணுறதுன்னு சொல்ல, நானும் பிருந்தாவும் போயிட்டு வரேன்டி, போயிட்டு அந்த ஃபேமிலி டாக்டரை வந்துட்டு கூட்டிகிட்டு வர போகிறோம், எப்படியாவது பேசி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில, பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இங்கே பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க உட்காந்துட்டு இருந்தவங்க விஜி, ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஆளை காணோம், இந்த வீரா பிருந்தாலாம் இவ்வளோ நேரம் ஒதுங்கி இருக்க மாட்டாளுங்களேன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக கண்மணி வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வீராக்கு ஃபோன் பண்ணி, என்னடி போயிட்டியா, பேசுனியா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, நீ கூட்டிகிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, மாறன் வந்து ரிப்போர்ட்டோடு வந்துடுவார்ல, ஓவராக ஆட்டம் போட்டுருக்காடி, இந்த அடக்கியே தீரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை கரெக்டாக விஜி கேட்டுறாங்க, என்ன ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஐயோ எல்லாம் கேட்டாலேன்னு யோசிக்கிறாங்க. இங்கே ஃபோன் கட் ஆகிட்டோன்னா வீரா சரின்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. டாக்டர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு போகிறாங்க. டாக்டர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு உண்மையிலே கன்சீவாக தான் இருக்குது, போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுடுறாரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீராவும் பிருந்தாவும் வராங்க. அப்புறமா பிருந்தா வந்துட்டு நீ வீட்டுக்கு போடி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க வீரா ஒரு பக்கம். அப்புறம் வந்துகிட்டே இருக்கும்போது டாக்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு கார்லேருந்து வெளியே உட்கார வச்சு அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி விட்றாங்க. வீரா இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்றாங்க அவர் சொல்கிற மாதிரியெல்லாம். இங்கே விஜய் வந்துட்டு என்ன விஷயம்காரன்னு கேட்க, இந்த மாதிரி ரிப்போர்ட் வாங்கினதுக்கு போயிருக்காங்க, உனக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீ கன்சீவாக இருக்கேன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் நடிக்கிறாங்க எதுவும் நடக்காத மாதிரி. என்னக்கா வரப்போகுது, நான் கன்சீவாக இருக்க தானே வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. டென்ஷன் ஆகிடுறாங்க விஜய். இதனால் வேர்த்துட்டு, என்னாச்சு விஜய் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா, வேர்த்து வேர்த்து கொடுத்து கையெல்லாம் நடுங்குதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. பசி போல் இருக்குது, காலைல சாப்பிட்டியா இல்லையாம்மான்னு கேட்குறாங்க. 2 இட்லி தான் சாப்பிட்டேன்னா, முதல்ல சாப்பாடு கொடுங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு போயிட்டு கண்மணி வந்துட்டு சாப்பாடெல்லாம் போட சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாரு. சாப்பாடு போட்டிருக்கே இவங்க நடுக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க கண்மணி. ஓ பயப்பட ஆரம்பிச்சிச்சா, புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் நேராக போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ரவுடிங்கிட்ட பேசுகிறாங்க. அந்த வீராகுமாரனும் ரிப்போர்ட் வாங்க போயிருக்காங்க டாக்டர்கிட்ட, அவங்க இங்கே திரும்பியே வரக்கூடாது, அவங்கள போட்டு கூட தள்ளிடுங்கன்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாக்டர் வந்துட்டு, எனக்காக நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு செய்கிறேம்மா, நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஆப்ரேஷன் தப்பாக பண்ணிட்டேன், அதை நர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்து வச்சுட்டு விஜய் வந்துட்டு என்னை பயம்புத்துறா, என் ஹாஸ்பிட்டலில் மூடிடுவாங்களோ, என் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்களோன்னு தான் பயந்துட்டு நான் போய் சொன்னேன், என்னை மன்னிச்சிருமா, நான் இப்போ வந்து உண்மையே சொல்கிறேம்மா, அவங்க கூட வரமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் வாங்க, அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீரா கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது ரவுடிங்க இவங்களை திரும்பவும் அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. இங்கே மாறனை ஆல்ரெடி அட்டாக் பண்ணி மாறனை அடித்து தும்சம் பண்ணிட்டு வருவார். வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே வீராவை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக பார்த்துட்டு இவர் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வராரு. எத்தனை வாட்டிடா சண்டை போடுறதுன்ற மாதிரி இருக்குன்னா கரெக்டாக கார்த்திக்கும் ராகவனும் வருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு கண்மணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அவள் என்ன வேணால் பண்ணலாம், தடுக்கலாம், நீங்கள் எப்படியாவது அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க, இன்றைக்கி அவள் எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால் கார்த்திக்குமே நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஃபைட் பண்ணி சூப்பராக இது பண்ணி காப்பாற்றுறாங்க. டாக்டரையும் கூப்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே இருக்கிறாங்க விஜய். ஒரு பக்கம் பயந்து அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்க கூட சொல்லவே மாட்டேங்கிறாங்க விஜய். பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ மாட்டிப்போமோன்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹாலில் உட்காந்து இது பண்ணி பேசிகிட்ருக்காங்க ரவுடிங்கிட்ட. ஏன்டா என்னடா பேசுனியா, என்ன சொன்னியான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு மாறன் வந்துடுறாரு.
விஜி நீ என்னை பற்றி தான் கேட்டிருந்த போல இருக்கு, சரி வா எல்லாருக்கிட்டையும் பேசலாம், உன்னை பற்றின ஆதாரம் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னது மச்சான், வேணாம் மச்சான் வேணாம் மச்சான், நீ வான்னு சொல்லுங்கள், புள்ளத்தாச்சி அடிக்கக்கூடாது, ஒழுங்காக வந்துடு அப்படின்னு இழுத்துன்னு போய் தரன்னு ஆளில் விட்டுறாங்க. எல்லாரும் பயந்து போய் என்னடா இதுன்னு ராமச்சந்திரன் கேட்க, பயப்படாதீங்க குழந்தையெல்லாம் கலைஞ்சிடாது, அப்படி ஒன்று இருந்தால் தானே கலையறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வீரா இவங்க எல்லாரும் வராங்க. அப்படி விஜி திருன்னு முடிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜி எக்ஸ்போஸ் ஆவாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.